ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஆர்பி வெளியிட்டிருக்க 2 முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான். இந்த 2 அறிவிப்புகளும் ஒரே நாளில் வெளிவந்திருக்கு. டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட 2 எக்ஸாம்ஸ்க்கான ஆசிரியர் நியமன தேர்வுகளில் ரிசர்வ் லிஸ்ட், அதாவது காத்திருப்போர் பட்டியல் வந்து வெளியாகியிருக்கு. 2023, 2025 இந்த 2 வருஷம் நடந்த தேர்வுக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும், இது எந்தெந்த காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும், இதோட கால வரம்பு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் வந்திருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து முதுகலை உதவியாளர், கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பிஆர்டிஇ முதுகலை உதவியாளர் மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் இந்த பதவிக்காக வந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சட்டம் 2016 பிரிவு 3 யூவின் படி இந்த தேர்வுக்கான காத்திருப்போர் பட்டியலை டிஆர்பி வெளியிட்டிருக்கு. இதில் உள்ள தேர்வர்களுடைய விவரங்கள் அவங்களுடைய பதிவு எண்களுக்கு ரோல் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இவங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்து போஸ்டிங் போடுறப்ப இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதாவது ஜூலையில் வந்திருக்கும். முதுகலை உதவியாளர், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இதுக்கும் வந்து காத்திருப்போர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 2 அறிவிப்புகள்லையும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு காரணம், முதன்மை தேர்வு பட்டியல் ரெகுலர் செலக்டட் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சி வேலை கிடச்சும் பணியில் சேராதவங்களுடைய இடங்கள், செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணலைன்னா இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். 2வது காரணம், வேலையில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பணியிலேருந்து விலகியவர்கள், அந்த இடம் காலியாக இருக்கும் இல்லைங்களா. செலக்டட் கேண்டிடேட்ஸு டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. 3வது காரணம், ஏதாவது ஒரு காரணத்தால் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவருடைய பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல காலி இடம் ஏற்படும். ஸோ இந்த 3 காரணங்களால் காலி இடங்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த அறிவிப்புகளில் சில முக்கியமான சட்ட விதிகளையும் நிபந்தனைகளையும் டிஆர்பி தெளிவுபடுத்திருக்காங்க. அது என்னென்னா, இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு எப்போ வரைக்கும் செல்லும் அப்படின்னு ஒரு கால வரம்பை கொடுத்துருக்காங்க. இதே பதவிக்கு அடுத்த புதிய அறிவிப்பு வெளியாகி அதுக்கு புதிய தேர்வு பட்டியல் ரெகுலர் லிஸ்ட்டு தயாராகும் வரைக்கும் மட்டும்தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு செல்லுபடியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷனில் சொன்ன காலி பணியிடங்களுக்கு மட்டும்தான் இந்த லிஸ்ட்டு பொருந்தும். நெக்ஸ்ட்டு நம்ம நீதிமன்ற உத்தரவும் நம்ம பார்க்கணும். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது முற்றிலும் தற்காலிகமானதுன்னு கொடுத்துட்டோம். பியூர்லி ப்ரொவிஷனல். சென்னை உயர்நீதிமன்றம் இல்லை மதுரை கிளையில் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டு தான் இந்த நியமனங்கள் அமையும்னு சொல்லிட்டாங்க. இந்த பட்டியலை தயாரிக்கிறதுல முழு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இதில் ஏதாவது பிழைகள் இருக்கிறது பின்னால் கண்டறியப்பட்டுச்சுன்னா அதை எந்த நேரத்துலையும் திருத்துறதுக்கு டிஆர்பிக்கு முழு அதிகாரம் உண்டு. தவறான பட்டியல் எவ்வித சட்டப்பூர்வ உரிமையும் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவல். காலி பணியிடங்கள் ஏற்படுற பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரி முக்கியமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு இந்த 2த்துக்குமான ரிசர்வ் லிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த பட்டியலை வந்து நாங்கள் தயாரிக்கிறதுல முழு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அதை எந்த நேரத்துலையும் திருத்துறதுக்கு டிஆர்பிக்கு முழு அதிகாரம் உண்டு. ஸோ இப்போ வந்து திருத்திட்டு தான் இருக்காங்க. நேற்றுக்கு தான் விட்டாங்க, காலையிலேருந்தே இது ஓப்பன் ஆகலை. என்ன சொல்ல போனால் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் ஆச்சு போல். அப்போவே நிறைய பேர் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அண்டு இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போது திருத்திட்டுருக்காங்க. டிஆர்பியை பற்றி அந்தளவுக்கு நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் ட்ரை பண்ண வரைக்கும் இப்போது ஓப்பன் ஆகவில்லை.